அதில் தாவர செயலிகள், தாவரத்தில் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு, பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிம்பாங்க. தேவையானதை மட்டும் பார்ப்போம். தொட்டாஞ்சினிங்கியோட சயின்டிஃபிக் நேமு மைமோசா புடிகா. தொட்டாஞ்சினிங்கி தெரியும்ல, சூரியகாந்திக்கு பேர். ஹீலியாந்தஸ் அனுவஸ். அது ஒன்றும் இல்லை, தொட்டாஞ்சினிங்கி என்னது, வெளிப்புற காரணிகளுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்றாங்க. தொட்டவுடனே என்ன ஆகும், சுருங்கிக்குதா? அதேமாதிரி சூரியகாந்தி எங்கே இருக்கும், சூரியன் உதயமாகும் பொழுது கிழக்கில் இருக்கும். காலையில் 6 மணிக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். இது வந்தோடனே அப்படியே மேலே வந்து 12 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறைய பக்கம் கீழே விழுது. திரும்ப அடுத்த நாள் காலையிலுக்குள்ளே இந்த பக்கம் திரும்பிக்கும். சரியா? ஸோ தாவரங்களை வெளியில் இருக்கக்கூடிய காரணிகள் தூண்டி விடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சார்பசைவு, ட்ரோபிசம். சார்பசைவுனா இங்கிலீஷில் ட்ரோபிசம். எதை சார்ந்து இயக்கம் இருக்குது, தாவரத்தோட இயக்கம் இருக்குன்றாங்க. ஒளிச்சார்பசைவு, மரம் எதை நோக்கி வளரும், சூரிய ஒளியை நோக்கி வளரும். இப்போ ஏதாவது ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங் ஓரத்தில் தென்னை மரமோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தென்னை மரம் நேராக தானே வளரும், இப்படி வளராது. கவனிச்சிருக்கீங்களா? இப்படி வளரும், இப்படி வளர்ந்து அங்கே போகும். ஏன்னா சூரிய ஒளி இந்த பக்கம் இருந்து வருதா, சூரிய ஒளி கிடைக்காது அதுக்கு, சூரிய ஒளியை நோக்கி வளரும், சூரிய ஒளிக்காக போகும். அதே மாதிரி தென்னை மரத்துக்கு கூட முருங்கை மரம் அதெல்லாம் வச்சு பாருங்கள், தென்னை மரத்தோட உயரமாக போட்டி போட்டு வளரும். ஏன்னா அந்த ஒளியை தேடி, சூரிய ஒளியை தேடி. இப்போ ஒளிச்சார்பசைவு, தாவரத்தோட தண்டு இருக்கு இல்லையா, எந்த திசையில் போகும், தண்டு பகுதி. ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல், அதுக்கு பேர் ஒளிச்சார்பசைவு. ஒளிக்கு இங்கிலீஷில் ஃபோட்டோட்ரோபிசம். ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தம். சரியா? ஃபோட்டோனா இங்கிலீஷில் லைட்டு. ரைட். ஷூட் ஆஃப் தி பிளான்ட் எக்ஸாம்பிள் வந்து எதை நோக்கி போகும், லைட்டை நோக்கி. அடுத்து புவி சார்பசைவு, வேறு எதை நோக்கி போகும், பூமி உள்ள புவியீர்ப்பு விசையை நோக்கி போகும். தாவர வேறு பகுதி, புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவர பாகம் நகரும். அதேமாதிரி நீர் சார்பசைவு, தண்ணி எங்கே இருக்கோ அதை நோக்கி என்ன பண்ணும், வேர்லாம் உள்ளே வரும். வீட்டுக்குள்ளெல்லாம் வேர் பூந்துரும் பாருங்கள், உணவை தேடி போகும். நீர் சார்பசைவு இங்கிலீஷில் ஹைட்ரோட்ரோபிசம். புவி சார்பசைவு ஜியோட்ரோபிசம், புவியீர்ப்பு விசையை நோக்கி. கேட்பாங்க எந்த சிஸ்டம் எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தைமோட்ரோபிசம். இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொடி, இதெல்லாம் அது படர்ந்து போகும். கொடி வகை செடியை வச்சுருங்களே, அது எங்கே மரம் பக்கத்தில் மரம் இருந்தால் அதை போய் டச் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். அதை குச்சி நட்டுட்டிங்கன்னா அதில் போகும். அதெல்லாம் கிடைக்கலன்னா செவரில் ஏறி அது பாட்டில் போயிட்டுருக்கும். அது பேர் என்னது, தொடு சார்பசைவு. தொடு சார்பசைவு எங்கே நடக்குது, கொடியில், கொடி படர்தல். அடுத்து வேதி சார்பசைவு, வேதி செயல், வேதிவினை, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரத்தினுடைய பாகம் நகரும். மகரந்த குழாயின் வளர்ச்சி. மகரந்த குழாய் எங்கே இருக்கும், செம்பருத்தி செடியில் ஒரு குச்சி மாதிரி வருமா, பூவில், செம்பருத்தி பூவில்
வந்திருக்கும், இங்கே இருக்கும். இதுதான் இந்த மகரந்த தூள் இருக்குல்ல, போலன், அது இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட்டு. இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. அங்கே போட்டிருக்காங்க. தாவரத்தண்டு எப்பொழுதும் சூரிய ஒளியை நோக்கி வளர்வதால் நேர் ஒளி சார்பசைவு உடையது தாவரத்தண்டு. சரியா? அதே வேறு என்ன பண்ணும்? ஆப்போசிட்டில் உள்ளே போகும், மண்ணுக்குள்ளே. அதனால் தாவரத்தோட வேர் எப்போதும் சூரிய ஒளிக்கு எதிர் திசையில் வளரும். ஸோ எதிர் ஒளி சார்பசைவும்பாங்க. எது? ஒளிக்கு எதிர் சார்பசைவு வேறு. தண்டு ஒளிக்கு நேர் சார்பு. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? செடியை கவுத்து தொங்க விட்டாலும் சரி, என்ன பண்ணணும்? மேலே இப்படி தான் வளரும். ஒளியை தேடி போகணும். எதுக்கு ஒளி தேவை? அதுக்கு அதேமாரி தண்டு ஒளிக்கு நேர் சார்பசைவு, புவிக்கு எதிர் சார்பசைவு. எது? தண்டு. புரியுதா அர்த்தம்? வேறு அப்படியே உள்டா. வேறு புவி நேர் சார்பசைவு, ஒளிக்கு எதிர் சார்பசைவு. உவர் தாவரங்கள். உவர் தாவரம்ல சதுப்பு நிலம், சேரும் சகதியுமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான தாவரங்கள். அந்த என்ன படம் இப்போ லேட்டஸ்ட்டாக விஷால் படம் என்ன? துப்பறிவாளன், அப்புறம் பேராண்மை. அதெல்லாம் அந்த சேரும் சகதியுமாக இருக்கிற லேண்டுக்கு போவாங்க. அங்கே போனீங்கன்னா குச்சி நட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரியா? சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய லேண்டில் வளரக்கூடிய மரங்கள். வேறு சுவாசிக்கணும்ல, தண்ணி நின்றுச்சு அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்லாம் வெளியில் ஓடி போயிடும். அப்போ ஆக்சிஜனை தேடி என்ன பண்ணும்? வேறு மேலே வந்துடும். வந்து இப்படி குச்சி மாதிரி நீட்டின்னு நிற்கும். சதுப்பினம் இங்கிலீஷில் மார்ஷி லேண்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சேரும் சகதியமாக இருக்கும். வேறு இதெல்லாம் அதோட வேறு மேலே வந்துடும். அப்படி வேறு மேலே வர முடியலன்னா அந்த மரம்லாம் செத்து போயிடும். அந்த டைப் ஆஃப் மரம் வந்து அங்கே இருக்க முடியாது. சரிதா? இதெல்லாம் அதோட வேறு. அதான் சொல்கிறாங்க, சில உவர் தாவரங்கள் எதிர் புவிர் சார்பசைவை உடையவை, 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை. எடுத்துக்காட்டு ரைசோபோரா, சுவாச வேர்கள். அதுக்கு பேர் சுவாச வேர்கள். இங்கே இருக்கா? வேறு சுவாசிக்கணும், மேலே வந்துடும். அந்த மாதிரி ஓர் நிலங்களில் வளரக்கூடிய தாவரத்துக்கு பேர் என்னது? ரைசோபோரா தாவரம். திசை சாரா தூண்டல் அசைவு. இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு விட்டுருங்க. ஒளியுறு வளைதல். இந்த பூ சொல்கிறானுங்க. ஒரு சில பூ என்ன பண்ணும்? காலையில் இது தேவையில்லை நமக்கு, பகலில் சூரிய ஒளி வந்தோன்னா பூத்துரும், விரிஞ்சிருக்கும். நைட்டில் என்ன பண்ணிடும்? மூடிக்கும். இந்த மாதிரி இது வேண்டாம், அதை விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு சில பூ என்ன பண்ணும்? நைட்டில் பூக்கும், பகலில் மூடிக்கும். அது வேறு சொல்கிறாங்க, அது தேவையில்லை. நடுக்க முறு வளைதல். அந்த இது பார்த்தோம்ல, தொட்டாஞ்சினி, அதை சொல்கிறானுங்க. தொட்டாஞ்சினியோட பூ இது, அது இலை. அடுத்தது நடுக்கமுறு வளைதல், திசை சாரா தூண்டுதல்.
திக்னோ நாஸ்டி அப்படிம்பாங்க. நடுக்கம் உருவடைதல், திசை சாராது. இது என்ன பண்ணும்? கெமிக்கல் ரியாக்ஷனால் நடக்கும். வீனஸ் பூச்சி பிடிப்பான். தெரியும் இல்லையா அது? அதாவது மினரல்ஸ், ஏதோ ஒரு மினரல்ஸ், மெயினாக நைட்ரஜன் வச்சுக்கோங்க, அது பற்றாக்குறை இருக்கக்கூடிய லேண்டில் வளரும் இந்த இது வீனஸ் பூச்சி பிடிக்கக்கூடியது. அதுக்கு மினரல்ஸ் வேணும். பூச்சி கீச்சி அதில் இல்லை போய் உக்காந்துது அப்படின்னாக்கா அதை சாறு சுரந்து அதை டைஜஷன் பண்ணி அதிலேருந்து மினரல்ஸ் அதை எடுத்துக்கும். அந்த வகை தாவரங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டுது வீனஸ் பூச்சி பிடிப்பான். இதெல்லாம் வேணாம் விட்டுருங்க. ஒளிச்சேர்க்கை இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உள்ளதை எடுத்துக்குவோம். ஒளிச்சேர்க்கைன்னு என்ன தெரிஞ்சது சொல்லுங்கள். சூரிய ஒளியில் H2O மாலிகுலும் கார்பனும் சேரக்கூடிய நிகழ்வு. அப்போ சேரும் பொழுது சூரிய ஒளியிலேருந்து வெப்ப ஆற்றல் எடுத்து அந்த வெப்பத்தை அதை பேக் பண்ணி வச்சிடும். ஞாபகம் இருக்கா? இது எங்கே நடக்கும்? பச்சையம், குளோரோபிளாஸ்ட். சரியா? குளோரோபிளாஸ்ட். ரைட், நாங்கள் போட்டிருக்கு பாருங்க. அந்த நிகழ்வு 6 கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கும், 12 H2O மாலிகுல் எடுத்துக்கும். ஓகேவா? இந்த 6ல் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த 6 கொண்டு போய் இதில் சேர்த்திடும். இதில் சேர்த்திடும். இந்த H12, ஆமாம், மிச்சம் 6 H2O மாலிகுல் ரிலீஸ் ஆகும். அது தேவையில்லை, அங்கே இது ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஆக்சிஜன் 6 ரிலீஸ் ஆகும். இதை நோட் பண்ணிக்கங்க, கேட்பாங்க. ஒளிச்சேர்க்கையில் எது இதெல்லாம் ப்ராடக்ட்டு, எது அதெல்லாம் ரா மெட்டீரியல்னு கேட்பாங்க. எதெல்லாம் ப்ராடக்ட்டு? கார்போஹைட்ரேட்டு, H2O மாலிகுலு, ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்டு மட்டும் 1 கிடைக்கும், H2O மாலிகுலு 6 கிடைக்கும், ஆக்சிஜன் 6 கிடைக்கும். சரியா? ரைட். இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கணும்னா திரும்ப 6 ஆக்சிஜன் வேணும். ஒரு கார்போஹைட்ரேட் உடையணும்னா 6 ஆக்சிஜன் வேணும். ஏன்னா அங்கே 6 கார்பன் இருக்கார்ல, 6 கார்பனை இது கிடைக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ட ஒரு கார்போஹைட்ரேட் மாலிகுலை உடைக்கணும்னா எத்தனை ஆக்சிஜன் எடுத்துக்கணும்? எத்தனை மாலிகுல் எடுத்துக்கணும்? ஆக்சிஜனு 6. அதிகமாக உடைக்கும் பொழுது அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால தான் மூச்சு வாங்கிறது. ஓடும் பொழுது, ஒடியாரும் பொழுது வேலை அதிகமாக நடக்கும். சுருங்கி விரியணும் தசைகள். சுருங்கி விரியறதுக்கு என்ன வேணும்? ஹீட்டு வேணும். ஹீட் எங்கேருந்து கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் உடைக்கிறதுலேருந்து கிடைக்கும், இந்த இதுலேருந்து. ஓகேவா? ரைட். ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தம். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அதை ஏன் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க? நம்ம உடம்புல இருந்து போகிற ஒளியாக அதை பிடிச்சி வச்சுக்கும். அதை பற்றி நம்ம ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ரைட். சிந்தசிஸ்னால் உருவாக்குதல், இணைத்தல், அந்த மாதிரி. ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல், அதனால தான் அதுக்கு பேர் ஒளிச்சேர்க்கை. இந்நிகழ்ச்சியின் பொழுது ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே போய் யார் உக்காந்துக்குவா? ஹீட்டு போய் உக்காந்துக்கும். கேட்பாங்க, ஒளிச்சேர்க்கையில் என்ன ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறுது? சூரிய ஒளியாற்றல் ஹீட்டாக மாறி கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கும். சரியா? அப்போ ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாறுது. கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. பசுந்தாவரங்களில் அனைத்து தற்சார்பு ஊட்டம் உடையவை. தற்சார்பு ஊட்டம்னா என்ன அர்த்தம்? இந்த கார்போஹைட்ரேட்டை அவங்களே, எல்லா உயிரினத்துக்கான அடிப்படை உணவு எது? கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜன். அதை அவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. அதனால தான் என்னது அதுக்கு பேர்? தற்சார்பு ஊட்டம், ஆட்டோட்ரோப்ஸ் இங்கிலீஷில். விலங்குகள்லாம் என்ன பண்ண முடியாது, இதையும் உற்பத்தி செய்ய முடியாது. அதுங்களோட குழந்தைக்கு சேமித்து வச்சுருப்பாங்க. எதுவா? ஸ்டார்ச்சாவோ ஃபேட்டாவோ சேமித்து வைப்பாங்க.
தாவரங்கள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு ஃபீச்சருக்காகவோ அல்லது அவங்க குழந்தைங்களுக்காக சேமித்து வைப்பாங்க. நம்ம விலங்குகளை என்ன பண்ணுவோம், அதை போயிட்டு நம்ம பிடிங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருவோம். அப்போ நம்மளாம் யார்? பிறச்சார்பு ஊட்டமுறை. சரி, இவை தங்களுக்கு வேண்டிய உணவை ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படும் நிகழ்வின் மூலம் தாங்களே தயாரித்து கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் ஒட்டுமொத்த சமன்பாடு இது தான். இது கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கேட்பான். ப்ராடக்ட்டு ரா மெட்டீரியல் என்னென்ன வேணும், எங்கே நடக்குது, இது எந்த சூழ்நிலையில் நடக்குதுங்கிறது ஏரோவில் போட்டிருப்பாங்க. என்ன ப்ராடக்ட்? சூரிய ஒளி இருக்கக்கூடிய பூச்சி இருக்காமா, வெஸ்பா ஓரியண்டாலிஸ். அது அந்த பூச்சி வெஸ்பா ஓரியண்டாலிஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வயிற்று பகுதியில் சாந்தோப்டெரின் அப்படின்ற ஒளி உணர் நிறமி இருக்காமா. ஒளியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிறமி சாந்தோப்டெரின். அது லைட்டை வாங்கி, சூரிய ஒளியை வாங்கி மின் ஆற்றலாக மாற்றுது. ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது. ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியதை நம்ம வீட்டில் எதை வச்சுருக்கீங்க? சோலார் பேனல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். மின் ஆற்றல்னா என்ன? எலக்ட்ரான்களின் ஓட்டம். எலக்ட்ரான் எங்கே இருக்குது? ஆமாம், எங்கே? அணுவில் இருக்குது. நம்ம உடம்புல எதால் ஆணுச்சு? அணுவால் ஆணுச்சு. அதே மாதிரி தான் அந்த உயிரினம் அணுவால் தானே ஆணுச்சு. லைட் எனர்ஜி வாங்கினோடனே அந்த எறும்போட உடம்புல இருக்கக்கூடிய சாந்தோப்டெரின் இருக்கு இல்லையா, அதோட உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஓட வைக்கும். அப்போ மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பூச்சி இனம் இது. மின்சாரம் முன்னாடி படித்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மீன் இனம் எது? ஈல். எங்கே இருக்குது? அமேசான் காட்டில் இருக்குது ஈல் அப்படின்ற ஒரு மீன். அதுவே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? முடியும். உடம்பு எதால் ஆணுச்சு? அணுக்களால் ஆணுது. உடம்புலேருந்து முதலையே காலி பண்ணிடுமாமா. அந்த விராமீன் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பூச்சி இது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒளிச்சேர்க்கையின் முடிவில் குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக மாற்றப்படுகிறது. குளுக்கோஸ் தான் கிடையாது, கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸ். 4-5 குளுக்கோஸ் சேர்ந்தால் என்னவா மாறிடும்? ஸ்டார்ச்சாக மாறிடும். மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுது. முன்னாடியே பார்த்துருப்போம், தாவரங்களில் உணவு என்ன மாதிரி சேகரிக்கப்படுகிறது? ஸ்டார்ச்சு. குளுக்கோஸாக சேமித்து வைக்க முடியாது, ஃபேட்டு. அதிகபட்சமாக ஸ்டார்ச். விலங்குகளில் ஃபேட்டு. ஒளிச்சேர்க்கையின் பொழுது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்து கொள்கின்றன. ஆனால் பார்த்துக்கங்க, நிறைய பேர் நேற்று கூட, ஆனால் சுவாசித்தல் மற்றும் உயிர் வாழ்தலுக்கு ஆக்சிஜன் தேவையானதாக உள்ளது. அதையும் அறகுறையாக சொல்லியிருக்கானுங்க. உயிர் வாழ்தல்னா என்னது? அதெல்லாம் அந்த பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்கணும். அதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை பச்சையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட்டு எங்கே போகும்? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகும். அது கார்போஹைட்ரேட்டை உடச்சி என்னவா கொடுக்கும்? ஏடிபியை கொடுக்கும், ஆற்றல் நாணயம். அதுதான் எல்லா செல் நுண்ணுறுப்புக்கும் போகும். அதை எடுத்துகிட்டு தான் செல் வாழுது. நம்ம வாழ்கிறதெல்லாம் என்ன? சும்மா நம்ம உடம்புக்குள்ளே உள்ள செல்லு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம எல்லாமே கொடுக்குறோம். சரியா? இது தாவரத்தில் 2 வேலையும் நடக்கும். அப்போ தாவரம் சுவாசித்தல் போல் இதை எதை எடுத்துக்கும்? அதுவும் நம்மளை மாதிரி ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். சரியா? தாவரம் ஒளிச்சேர்க்கை இப்போ தான் எதை எடுத்துக்கும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். இங்கேயே இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஓகேவா? காலேஜில் இப்போ என்ன பண்ணுறாங்க? காலேஜ் ஸ்கூல்லலாம் தப்பாக சொல்லித்தராங்க, மனப்பாடம் பண்ண வச்சு. இது மட்டும் சயின்ஸை மட்டும் சொல்லித்தரல, வரலாறு, சிவிக்ஸு எல்லாத்தையும் தப்பாக சொல்லித்தரானுங்க. பிரச்சனையே. சரி, ஒளிச்சேர்க்கையின் தேவைகள். ஒளிச்சேர்க்கைன்னா எல்லாமே அது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம தானே
எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை உணவே இது ஒளிச்சேர்க்கை தான். அது இது விட்டுருங்க. ஒளிச்சேர்க்கை நிகழ தேவையானது பச்சையம் தேவை. கரெக்டா? இலையில மட்டும்தான் இருக்கும், தாவரங்களில் இலையில தண்டில் இருக்கலாம். அப்புறம் தண்ணி கட்டாயம் வேணும். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வேணும், லைட்டு வேணும். ஆமாவா? இதில் எங்கே ஏதாவது ஒன்று கிடைக்கலனாலும் அங்கே தாவரம் இருக்காது. தாவரம் இல்லைன்னா என்ன இருக்காது? உயிரினம் இருக்காது, எந்த உயிரினமே இருக்காது. ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அண்டார்டிகாவில் தாவரம் இருக்கா? அண்டார்டிகா குளிர் பிரதேசம், உயிரினம் இருக்காது. கடல் வாழ் உயிரினம் மட்டும் என்னது, அந்த பென்குயின், சீல் அது மாதிரி வாழுங்க. தாவரம் இருக்காது. ஏன்? ஐஸ் கட்டியில் ஃபுல்லாக H2O மாலிக்யூல் தான். ஐஸ் கட்டி தண்ணி இருக்குது, ஆனால் என்ன இல்லை, வெப்பம் கிடையாது. எது கிடையாது? ஒளி கிடையாது. ஒளி அதே வெப்ப பாலைவனம், நம்மளுக்கு தார் பாலைவனம், சகாரா பாலைவனம், அங்கே பயங்கரமான வெப்பம் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? தண்ணி இல்லை. சரி, அடுத்தது நீராவி போக்கு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். முன்னாடி சொல்லியிருப்பேன், வேர்லேருந்து தண்ணியை உறிஞ்சி வெளியில் அனுப்பும். வேர்லேருந்து தண்ணியை உறிஞ்சி வெளியில் அனுப்பும். சரி, வேர். அப்போது இலை இருக்கும், இலையோட நுனியில் என்ன இருக்கும்? போர்ஸ், ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணும்? நீர் ஆவியாகி வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ தான் உள்ளேருந்து நீரை வேர்லேருந்து உறிஞ்ச முடியும். வேர்லேருந்து உறிஞ்ச முடியும். உறிஞ்சும் பொழுது அதில் உள்ள மினரல்ஸ்லாம் கலந்து வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு 10% மட்டும் எடுத்துக்கும். மிச்சம் 90% ஆவியாகி மேலே போயிட்டே இருக்கும். அதனால தான் மரத்துக்கடியில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஜிலு ஜிலுன்னு இருக்குது, பானை மாதிரி. தாவர பகுதியான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாகி வெளியேற்றப்படுவது நீராவி போக்கணம். அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மூடிக்கிறக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்னாக்கா அந்த இலை துளை, போர்ஸ், ஸ்டொமேட்டோன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஸ்டொமேட்டாவா? ஸ்டொமேட்டா. இலைகளில் காணப்படும் சிறிய நின்துளைகள் இலைத்துளைகள் எனப்படும். ஸ்டொமேட்டா இங்கிலீஷில். நீர் இலைத்துளைகள் வழியாக நீராவி வெளியேறும். இந்த இலைத்துளை வழியாக ஒவ்வொரு இலைத்துளையும் காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. காப்பு செல் மூடிக்கும். திரண்டு மூடுவதன் மூலம் நீராவி போக்கின் வீதம் கட்டுப்படுத்தப்படும். திறந்து மூடிக்கும், நீராவி போக்க கட்டுப்படுது. இப்போ ஒழுங்காக தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூடிக்கும். அதே மாதிரி நைட்டில் என்ன இருக்காது? வெப்பம் இருக்காது. அப்போ தண்ணி தேவையில்லை, அப்போ க்ளோஸ் ஆகிக்கும். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இலைத்துளை நீராவி போக்கு, கியூட்டிக்கல் நீராவி போக்கு, பட்டை துளை நீராவி போக்கு. அது ஒரு பெரிய விஷயம். சரி, பெருமளவு நீர் இலைத்துளை நீராவி போக்கு மூலிமா. இலை இருக்கு இல்லையா, இலையில் நடக்கும் 90லேருந்து 95%. கியூட்டிக் நீர்னா பட்டை, மரப்பட்டை இருக்குல்ல, அதில் நடக்கும். அதுவும் இதுவும் எல்லாம் ஒன்று தான். இது அவ்வளோவா தேவையில்லை, விட்டுருங்க. இது நீராவி போக்குக்கான தேவை அவசியம். தண்டு மற்றும் வேறு பகுதியின் இழுவிசையை அதிகப்படுத்து. இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன். கீழே இருந்து என்ன பண்ணும்? கிராவிட்டிக்கு எதிராக மேலே இழுத்துட்டு போகணும். மேலே வேறு வழியாக இழுத்துட்டு போகணும். அப்போ இது ஃபுல்லாக பைப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் மோட்டரில் தண்ணி விட்டு போச்சுனாக்கா மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும், தண்ணி வராது. எப்படி சார் வருது அப்படின்னாக்கா, அந்த மோட்ரு வந்து இழுவிசை கொடுக்கும் பொழுது நான் இங்கே உள்ள மாளிகைகள் அதை பிடிச்சி இழுக்கும், அந்த மாளிகையில் அடுத்தது பிடிச்சி இழுக்கும், அடுத்தது அப்படியே இது இழுத்துட்டு மேலே போனோன்னா அடுத்த மாளிகையில் இங்கே வரும். அப்படியே ஒன்று தொட்டுக்கிட்டு. இப்போ இந்த ஒரு 3 ஃப்ளோரில் நிற்கிறோங்க, வரிசையாக கையை பிடிச்சிட்டு நிற்கிறோம் 3 ஃப்ளோர் ஃபுல்லாக. மேலேருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் இழுக்கிறான். ஒருத்தன் மேலே போக என்ன பண்ணுவான்? கீழே இருந்து எல்லோரும் மேலே வருவானுங்களா? அது மாதிரி தண்ணி மேலே போகும். அதுக்கு பேர் இழுவிசை, பரப்பு இழுவிசை.
கேட்பாங்க கொஸ்டின், இது யூபிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன். இதில் மரங்களில் நீர் மேலே இழுத்துட்டு வர்றதுக்கு யார் காரணம்னு கேட்பாங்க. யார் காரணம்? என்ன விசை செயல்படுது? பரப்பு இழுவிசை. அந்த செயலுக்கு பேர், ஒரு பேர் சொல்லுவாங்களே, கேபில்லரி எஃபெக்ட். அந்த விளைவுக்கு பேர் கேபில்லரி எஃபெக்ட். அந்த கேபில்லரி எஃபெக்ட்டுக்கு காரணமான விசை எது? பரப்பு இழுவிசை. இங்கிலீஷில் சர்ஃபேஸ் டென்ஷன். சரி, வேரின் உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கிறது. அப்போது அது என்ன ஆகுது? நீராவி போக்குனால தான் தண்ணி, மினரல்ஸு இதெல்லாம் உறிஞ்சுது மேலே. அடுத்தது தாவரங்கள் தாது உப்புகளை தொடர்ந்து பெறுவதற்கு பார்த்தோம்ல. தாது உப்பு எங்கேருந்து எடுக்கும்? மண்ணிலேருந்து வரும், அதில் நீரில் கலந்துருக்கும். நீராவி போகும்பொழுது அந்த மினரல்ஸ்லாம் இதிலேருந்து எடுத்துக்கும். தாவரத்தின் வெப்பநிலையை சீராக்கிறது. பயங்கர வெயில் தானே, வெயில் என்ன ஆகலை? தாவரம் கருகி போகலை. என்ன காரணம்? அந்த பானை கதையே தான். நீராவி போக்குனால தாவரத்தில் வெப்பம் இருக்காது. தண்ணி என்ன பண்ணிடும்? வெப்பத்தை எடுத்துகிட்டு போயிடும். அதனால தான் மரத்துக்கு அடியில் நிழல்லாம் இருக்குது. இதை பற்றி நான் ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லேயே நடத்திட்டேன், பார்த்துக்கோங்க. வாயு பரிமாற்றம், 2 செயலுக்கு வாயு பரிமாற்றம் தேவை. ஆமாவா? எதுக்கு? ஒளிச்சேர்க்கைக்கு தேவை. ஒளிச்சேர்க்கைக்கு எதை எடுத்துக்கும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். சரியா? செரிமானம் அல்லது சுவாசித்தல், அதுக்கு எதை எடுத்துக்கும்? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனில் என்ன பார்த்தோம்? ஒளிச்சேர்க்கையை பற்றி பார்த்தோம். மற்றதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் நீராவி போக்கு, இந்த 2லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க விசை, தொடு சார்பு. ஒளிச்சேர்க்கையின் பொழுது நடைபெறுவது நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது, நீர் சார்பசை. அதான ஒன்று. தாவரத்தின் வேர் டேஸ் ஆகும். நேர் புவியீர்ப்பு சார்பசைவு, ஆனால் எதிர் ஒளி சார்பசைவு. எதிர் ஒளி சார்பசைவு, ஆனால் நேர் நீர் சார்பசைவு. கரெக்டா? அது 2மே வரும். 2, 3 இருக்கு, ஆப்ஷனு இருக்கு. வெப்ப தூண்டலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது. அதனால் விட்டுருங்க. இலைகளில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படும். நீராவி போக்கு டேஸில் நடைபெறும். இலைத்துளை டேஸின் துலங்களால் தூண்டப்பட்டு மேல் நோக்கி வளர்கிறது தாவரம். ஒளி அதை விட்டுருங்க, வேண்டாம். டேஸ் நேர் நீர் சார்பசை மற்றும் நேர் புவி சார்பது. என்னது? வேர். வேர். தாவரத்தில் காணப்படும் பச்சை நிறமே டேஸ் எனப்படும். பச்சையம் குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபைல், குளோரோபிளாஸ்ட். சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது ஒளிச்சார்பசை. புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது புவிச்சாறு, ஜியோட்ரோபிசம். இதெல்லாம் அதிகம் தான், உங்களுக்கு கேட்க மாட்டான், தெரியும், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒளிச்சேர்க்கையின் முழு தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு, ஆனால் அவற்றின் உயிர் வாழ்தலுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் எழுது. புது புக்கிலே இருக்குது, ஆனால் ஸ்கூல் பசங்களே தப்பாக தான் சொல்கிறானுங்க. அதேமாதிரி என்னது பகலில்
பொறுத்துக. சரி, வேர் நிலத்தின் கீழ் நோக்கி வளர்வது. தண்டு ஒளியை நோக்கி வளர்வது. தாவரத்தை மேல் நோக்கி வளருது. தண்டு மேல் நோக்கி வளருது. எதிர்ப்பு சார். தண்டு மேல் நோக்கி வளர்வது. தண்டு மேல் நோக்கி வளருது. கரெக்டு தானே? இது கரெக்டு. இது 4வது. வேர் சூரிய ஒளி நோக்கி வளருவது. எதிராக கீழ் நோக்கி வளருவது. சரியா தவறா? வேதிப்பொருள் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் ஒளி சார்பசைவு. அப்படியா? இல்லை, அது வேதி சார்பசைவு. தண்டு பகுதி நேர் ஒளி சார்பசைவு மற்றும் எதிர் புவி சார்பசைவு. கரெக்டா? கரெக்டு. வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும். தவறு. வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது இலைத்துளை ஓப்பன் ஆயிரும். அப்போ அதிகமாக நீர் ஆவி வெளியில் போகும். சரியா? அதிகமாக போகும். தப்பு. ஒளிச்சேர்க்கையின் பொழுது குளுக்கோஸ் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகும். என்ன உற்பத்தி ஆகும்? ஆக்சிஜன். குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜன். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாவா? ஆமாம். எல்லா உயிரினங்களும் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து என்ன மாறும்? கார்போஹைட்ரேட்டாக மாறும். ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் மூடிக்கொள்ளும் பொழுது நீர் இழப்பு ஏற்படும். அப்படியா? அவ்வளோதான். இந்த பாடம் ஓவர்.